விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே கார் மீது பேருந்து மோதிய விபத்தில் காரில் பயணித்த 3 பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத், இந்த பேருந்து எப்படி இந்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது? இதுல 3 பேர் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதா தகவல் வெளியாகி இருக்கிறது. காவல்துறையினுடைய தரப்புல இந்த விபத்து எப்படி நடந்தது, ஏதேனும் தகவல் தெரிவித்திருக்கிறார்களா? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். விக்கிரவாண்டி அருகே உள்ள சித்தனையில் செயல்பட்டு வரும் தனியார் செவிலியர் கல்லூரியில் நெய்வேலியை சார்ந்த சக்திவலி என்பவர் தனது மகளை செவிலியர் கல்லூரியில் சேர்ப்பதற்காக காரில் வருகை புரிந்துள்ளார். அப்பொழுது தேசிய நெடுஞ்சாலையில் எதிர்பாராத விதமாக முன்னால் சென்ற வாகனம் மீது மோதாமல் இருக்க காரை ஓட்டி வந்த சக்திவேல் சடன் பிரேக் போட்டுள்ளார். சடன் பிரேக் போட்டதால் சென்னையில் இருந்து வந்த அரசு பேருந்து கார் மீது மோதியதில் காரானது தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 3 பேர் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த விபத்தினால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து அரை மணி நேரத்துக்கு மேலாக பாதிப்பு ஏற்பட்டது. வாகனங்கள் ஆங்காங்கே அணிவகுத்து நிற்பதால் தகவல் இருந்த போக்குவரத்து போலீசார் விபத்துக்கான காரை அப்புறப்படுத்தி போக்குவரத்தினை சரி செய்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் மூலம் யார் மீது தவறு உள்ளது, எப்படி விபத்து நடந்தது என ஆய்வு செய்து வந்தனர். இந்த அதிகாலையில் இந்த விபத்தானது சென்னை திருச்சி தேசிய நிலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி வினோத்.